நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். உலகம் கிறிஸ்துவின் பிறப்பை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை ஏற்றுக்கொள்கிற உலகம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் என்பதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்களும் நானும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவின் பிறப்பை மட்டுமல்ல, கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு சென்றார், பரலோகத்தில் இருந்து திரும்பவும் வருகிறார் என்கிற சத்தியத்தை உறுதியோடு பற்றி கொண்டு இரட்சிப்பின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சபைக்கும் உலகத்திற்கும் உள்ள வித்தியாசம். எனவே இந்த இரட்சிப்பின் செய்தியை, இந்த இரட்சிப்பின் சத்தியத்தை அறிந்தவர்களாக மட்டுமல்ல, அதை அந்த விசுவாசத்திலே நடக்கிற நீங்களும் நானும் உலகத்துள்ள அனைத்து விசுவாசிகளும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது ஒரு மதத்தை கொண்டு வருவதற்காகவோ ஒரு மதத்தை வளர்ச்சியின் பாதையில் நடத்துவதற்காகவோ வரவில்லை. அவர் இந்த உலகத்திலே அனைத்து மக்களுக்கும் தேவனின் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். அவர் இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்தார். அவர் இந்த உலகத்திலே அனைத்து மக்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிறந்தார். கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காகவோ அவரை புகழ் செய்வதற்காக அவர் வரவில்லை. அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து, அதைத்தான் நாம் வாசிக்க கேட்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் கன்னிமரியாளின் உடத்தில் பிறந்து அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அனைத்தையும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்து சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், பாவத்தில் வாழ்கிற மனித குலத்திற்காக தன்னை தாழ்மையாக்கி இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்தார். கிறிஸ்து பிறப்பு என்றால் என்ன? கிறிஸ்து பிறப்பு என்பது பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரியாள் என்னும் கன்னிகை மூலமாக உலகத்திலே உலகத்தின் மக்களை இரட்சிப்பதற்காக பிறந்தார். ஆம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த ஒரு காரியத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அதை நாம் இன்றும் நினைவு கூர்ந்திருக்கிறோம். இன்றும் நாம் அதை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நாம் இரட்சகரை வரவேற்கிறோம், இரட்சகருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவரே, இன்றைய செய்தியின் தலைப்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனம். நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது யார் சொன்னது? தேவதூதர்கள் சொன்னது. ஒரு ஜனத்திற்கல்ல, 2 ஜனத்திற்கல்ல, ஒரு மதத்திற்கல்ல, 2 மதத்திற்கல்ல, எல்லா ஜனத்திற்கும். எல்லா ஜனத்திற்குரிய இரட்சகர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்கிறார்? பயப்படாதிருங்கள். இரட்சிப்பின் வாழ்க்கை என்பது பயத்திற்குரிய வாழ்க்கை அல்ல, விசுவாசத்திற்குரிய வாழ்க்கை. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் சன்னதியில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. தாவீது ராஜா, ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. அவர்